ஸ்டார்ட். பாருங்க, ஒரு தட்டு காலிஃப்ளவர் அத்தனை சாப்பிட்டா இதயம் தாங்குமா? தாங்காது. ஏற்கனவே தொப்பையும் வயிறும் இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 5 நபர் இருக்கிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் 4 காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தார். அதில் ஒன்று ஃபுல்லாக பொரிச்சாச்சு. எப்போவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் பொரிக்கவே மாட்டோம் எண்ணெயில். இன்றைக்கி வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. 5 நபர் இருக்கிறதுனால ஆளுக்கு 2 பீஸ் தான் வரும், ஒரு 4 பீஸ் தான் வரும். இதில் வந்து நான் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு நிறைய சேர்த்துருக்கேன். அதனால தான் ஃபுல்லாக நல்லா மசாலா சேர்ந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், சவுண்டு வரும் பாருங்கள். அதுதான் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் இந்த ரெண்டும் தான் சவுண்டு வரும். மற்ற கடலை மாவுலாம் சேர்த்தா ஒரு மாதிரி வாழைக்காய் பச்சை மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் கடலை மாவும் சேர்த்துருக்குறேன், மசாலா நல்லா சேரணுன்னு. மைதா மாவு, கடலை மாவு